ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு என்ன மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வீடியோக்காக அந்த வேலையை நான் செய்யலை, அந்த வேலைக்காக தான் இந்த வீடியோவே. ஜென்ரலாக வில்லேஜில் தான் ஒருத்தவங்களை ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா இடத்துலையுமே ஒருத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருத்தவங்க பார்க்கறதுக்கு ப்ரெசன்டபிளாக இருக்காங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அழகாக வெளில போகிறாங்கன்னா, இவெல்லாம் எங்கே வேலை பார்க்க போகிற, வீட்டில் எல்லாம் ஹஸ்பண்ட் பாப்பா, இல்லை வீட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க, இல்லை ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு நானே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படி அந்த மோட்டிவேஷன் எனக்கு கிடச்சிதுங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பேப்பர் ரோல் வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணப்போ அந்த பந்தியில் போடுவாங்கள்ல, அது வந்து நிறைய மிச்சப்பட்டுருச்சு. அதை நான் அந்த மாதிரி க்ளீனிங்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த எம்ஆர்எஃப் பெயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் என்னன்னாக்கா இந்த மெட்டாலிக் பெயிண்ட் எல்லாமே ஹார்ட்னர் வந்து சின்னதாக வந்து பாட்டிலில் வந்துடும், ப்ளஸ் தின்னர் அதுக்குன்னு ஒரு தின்னர் இருக்குது, அந்த தின்னர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் அது வேண்டாம், நம்ம வந்து இது இன்டோரில் தான் அடிக்க போகிறோம், பெருசாக ஃபேட் ஆகிற இஷ்யூஸ்லாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுவும் என்ன பிராண்டு, இது ரூபனோ என்னமோ ஒரு பிராண்டு, அந்த பிராண்ட்லேருந்து பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் ப்ரைஸுமே வந்து கம்மியாக இருக்கும். பட் இன்டோருக்குலாம் இது வந்து போதும். நமக்கு மெட்டாலிக் பெயிண்ட் அப்படிங்கிறப்ப இந்த டின் மட்டுமே 1200 1300 அந்த மாதிரி வந்து வரும். ஸோ எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதை எடுத்த உடனே இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும், அப்படியே வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலராக இருக்கும், அதில் நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு நடக்கிறப்ப நான் சும்மா மட்டும் அங்கே நிற்க மாட்டேன், அவங்கக்கிட்ட அந்த என்னென்ன ரேஷியோ வந்து போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத விட அவங்கள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டே இது என்னென்னா இது என்ன, இதுக்கு வந்து எதை போட்டால் என்ன கலர் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம செக் பண்ணிட்டோம்னா அது நமக்கு இப்போ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து நான் இந்த மிக்சிங்கெல்லாம் பெருசாக எந்த வீடியோ எதுவுமே வந்து பார்க்கல. நான் இது கடையில் மட்டும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டேன் என்ன அப்படிங்கிறத வந்து லைட்டாக கேட்டுக்கிட்டேன். ஸோ 2-3 பேர்கிட்ட கேட்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தாலும் நாலேஜ் அதுலேருந்து நமக்கு எது வேணுமோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து 1 லிட்டர், இதுக்கு வந்து டோட்டலாக 400 ml வந்து இது சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அந்த தின்னர் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எம்டி பாக்ஸுமே கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், எடுறா இதோ அங்கே இருக்கும் பாரு, அந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கும் பாரு, அதை எடுத்துருவோம். ஏன்னா நமக்கு 2-3 தடவையாக இப்போ நானும் பண்ணேன். ஓகே, திறந்துட்டேன். ஸோ நந்தோ இது இருக்குல்ல, இதில் வந்து நான் பாதியை ஊற்றிக்க போகிறேன். பாதியை ஊற்றிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த டைத்தில் வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங் மட்டும் ரொம்ப முக்கியங்க. நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் ஹேண்ட் க்ளவுஸ் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கையில் வந்து பெயிண்ட் ஆகாது. நம்ம சாப்பிட்றப்ப அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து இருக்காதுல்ல. இப்போ பெயிண்டர்ஸ் அவங்களுக்கு அது பழகிருக்கும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இல்லை, ஆல்மோஸ்ட் இது நான் தான் வந்து பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைமுமே. ஸோ அது ஒரு மாதிரி டச்சப் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டாகவே இந்த கலரை வந்து கோல்டு கலராக மாற்ற போகிறோம் இப்போ. ஏன்னா ஹேண்ட் ரைல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹேண்ட் ரைல் போடுறப்ப நிறைய வந்து நம்ம சஜஷன்லாம் கேட்குறப்ப இந்த மாதிரி இது கோல்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பிரான்ஸ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு ரொம்ப எல்லோவாக இருக்கும். ஸோ இந்த பிரான்ஸ் கலர் வந்து அந்த ஒரு இந்த மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து அழகாக கொடுக்கும், அதுக்காக. ஸோ இப்போ இதை வந்து மிக்ஸ் வந்து பண்ணியாச்சு, நல்லாவே இது வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து ஒரு 1/2 லிட்டர் மட்டும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு 1/2 லிட்டர்னால் பாதி எடுத்துகிட்டு இதை வந்து மூடிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம க்ளவுஸ் இருக்கிறதுனால ஈஸியாக கையாலேயே அந்த எக்ஸஸ்லாம் இல்லாமல் அழகாக எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வந்து விட்டுருவோம். அது பரவாயில்லடா, நீ எடுத்து ட்ரெஸ்லலாம் அப்ளை பண்ணிட்டாத விஷ்மையா, இந்த ஷீட்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இப்படி பண்ணிட்டோமா, பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அந்த ஒரு சீட்டுமா அது கஷ்டம், கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஓகேவா, இது இனிமேல் நம்ம இப்போ எடுக்க வேண்டாம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து மிக்ஸ் பண்ணணும். இது 200னா எவ்வளோ வரும், எது வரைக்கும் வரும் வேணும்? இது வந்து 1 லிட்டரு 200னா இது வரைக்கும் ஊற்றவா, இது வரைக்கும் ஊற்றவா, இது வரைக்கும் இந்த கை வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபிங்கர். இது 1 லிட்டரில் இரு வரேன். ஸோ இது வந்து ஒரு 200 ml வந்து இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்துக்கலாம்.
இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இதை ப்ரஷ்ஷு கழுவுறதுக்கும் இதான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா பெயிண்டர் அண்ணாலாம் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு அந்த அப்ளை பண்ணுற டைம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உடனே மிக்ஸ் பண்ணினா தண்ணி மாதிரி இருக்கும். யாராவது குடிச்சிட்டா பிரச்சனை. தண்ணி மாதிரி இருக்கும். இதை எடுத்து இதில் திறந்து டம்ளர்லாம் ஊற்றி வைக்கக்கூடாது. இதை ஊற்றிடு. ஓகே. இது எங்கே எதில் ஊற்றணும்? அதில் ஊற்று. அந்த டம்ளர்லேருந்து அதில் ஊற்றிடு. பாட்டிலில் ஊற்றிட்டு டைட்டாக மூடிடு. இந்த ஹேண்ட் ரைலுக்கு நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறத ஒரு வீக்கெண்டில் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு லைனில் வந்து பண்ணாங்க, நான் வந்து ஒரு லைனில் பண்ணேன். ஆக மொத்தம் ஒரு நாள் ஒரு 2.5 மணி நேரம். ஏன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் பெயிண்டர்ஸ் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் அவ்வளோதான் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஒரு பெயிண்டர் எப்படி பேக் பண்ணுவாங்களோ அது மாதிரி வார்னிஷில் ப்ரஷ் எல்லாம் வந்து கழுவிட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. இந்த சாட்டர்டேயுமே அதை வந்து ரிமைனிங் இருக்கிற வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து பெயிண்ட் வந்து நான் கலந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அது மாதிரி தேவையானது ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். அவங்களுக்கு ஒரு பாக்ஸும் எனக்கு ஒரு பாக்ஸும் போட்டு நான் வந்து மேலேருந்து கீழே போனேன், அவங்க வந்து கீழேருந்து மேலே வந்தாங்க. ப்ளஸ் வந்து நான் ஒரு பால்கனியுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி இல்லை பாப்பாவுமே கொஞ்சம் அவளுக்கும் ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை கொடுத்துட்டு அவளையுமே நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ண சொன்னோம். அது வந்து குழந்தை இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம அதில் டாப்அப் ஒர்க்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் வந்து இருந்தது. பட் அவளுக்குமே அந்த ஒரு 3 hours 3.5 hours வந்து ஃபோன் இல்லாமல் எங்களோட பேசிக்கிட்டே ஸ்கூலில் நடந்தது, அதுக்கப்புறமா அவளோட கிரவுண்டில் நடக்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே அவளும் வந்து பெயிண்ட் பண்ணால். இதெல்லாம் கூட ஒரு ஃபேமிலி டைம் தான் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண ஆரம்பித்தா தான் புரியும். இதே இல்லாமல் நீங்கள் எதுவுமே வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் ஹஸ்பண்டுக்கிட்டே வீட்டில் பேசுங்களேன், கண்டிப்பாக வந்து சண்டை வந்துடும். இன்னொன்று நான் இந்த கிளிப்பிங் எதுக்காக வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ப்ரெசன்டபிளாக இருக்கிறது அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு, அது வந்து ஏன் மேலேயுமே அந்த மாதிரி நிறைய கல்லை இன்றைக்கி மட்டும் இல்லை என்னோட சின்ன வயசுலேருந்தே எரிஞ்சிருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு ஃபீவராக இருக்குது, ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா கூட நான் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து தலையை சீவிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு லைட்டாக ஒரு லிப் பாம் போட்டுட்டு வெளில போகணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வந்து நம்ம மேலே ஃபஸ்ட்டு சிம்பதியே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் நிறைய பேர் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான், ஓ நீங்கள் இவ்வளோ வேலை செய்வீங்களா, இப்படி சமைப்பீங்களா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்னோட ஒரு சின்ன செல்ஃப் கேர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். மேலே வச்ச ஒப்பீனியன் மாதிரியே நிறைய பேர் வேணால் நிறைய ஒப்பீனியன், நிறைய கல்லெல்லாம் வந்து எறிவாங்க. எதையும் கண்டுக்காதீங்க. ஒருத்தவங்க வந்து நீட்டாக அழகாக போகிறாங்கன்னா அவங்க வீட்டில் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் அர்த்தம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து அழுக்கு நைட்டியை போட்டு தலையை வந்து மேலே கொண்டையை தூக்கி கட்டியிருக்காங்கன்னா அவங்க வீட்டில் மாங்குன்னு வேலை பார்த்தே இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதும் வந்து அர்த்தம் கிடையாது. ஸோ இன்னொன்று, நம்ம வீட்டில் வேலை தானே பார்க்குறோம், நம்ம எங்கே ஆஃபீஸ் போகிறோம், நம்ம எங்கேயுமே வெளில போகிறது இல்லையா அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்போதுமே ஒரு நைட்டியும் கொண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் வெளியில் பார்க்குறவங்களுக்கு அழகாக இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறப்ப உங்களுக்கு உங்களை பிடிக்கணும். உங்களுக்கே உங்களை பிடிக்கலைன்னா மற்றவங்களுக்கும் உங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் எப்போதுமே நான் என்னை ப்ரெசென்டபிளாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். இப்போ சொல்லப்போனால் தீபாவளியெல்லாம் இந்த ஒரு 2-3 இயர்ஸாக நான் தான் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறது, எல்லாமே வந்து ரெடி பண்ணி எல்லாம் தனியாக தான் வந்து பண்ணுறேன். அன்றைக்கி நான் ப்ராப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த ஒரு மார்னிங் ரொட்டீனில் வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் தி டெர்மாகோவோடது வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு எந்த வாசமுமே இருக்காது, ஒரு தண்ணியை முகத்தில் தடவுற மாதிரி இருக்கும். அடுத்து உடம்புக்கெல்லாம் வந்து வேஸ்லினோட கோகோ பட்டர் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு லைட்டாக டிண்ட் இருக்கிற சுகரோட லிப் பாம் வந்து போட்டுக்குவேன். நான் இன்றைக்கி வந்து வெளியில் போகிற வேலை இருக்குது எனக்கு, அதனால சன்ஸ்க்ரீன் பான்ஸோடது வந்து யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நான் வெளியில் போகலை அப்படின்னாக்க இந்த 3rd ஸ்டெப்பாக நான் வந்து ஒரு சீரம் வந்து போடுவேன். தி டெர்மாகோவோட அந்த ஓப்பன் போர்ஸ்க்கான ஒரு சீரம், நியாசினமைட் சீரம் வந்து போடுவேன். அப்படி இல்லைனாக்கா விட்டமின் சி சீரம் ஃபார் ஸ்கின், க்ளோவிங் ஸ்கின் அது வந்து போடுவேன். இது எல்லாமே வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு சில மாதம் வந்து ரொம்ப ஒர்க் வந்து பார்த்திங்கனாக்கா பிஸியாக இருக்கும். அப்போ வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சீரம் பேஸ் வந்து போட்டுக்குவேன். ரொம்ப ஹெவி கெமிக்கல் க்ரீம்ஸ் வந்து போடாமல். மற்ற டைம்லாம் உளுத்த மாவு, கடல மாவு, பைத்த மாவு இந்த மாதிரி கேஸ் தான் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிப்பேன். இப்போ ஹேர் வந்து அந்த நானோ பிளாஸ்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா என்னால் வந்து ஆயிலெலாம் பண்ண முடியாது. இந்த நானோ பிளாஸ்டர் என்னமோ ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா நான் வந்து தலை குளிச்சு 3 நாள் ஆகுது, மேலெல்லாம் ஒரு மாதிரி ஆயில் ஆகிடுது. அந்த ஆயிலில் நான் அப்ளை பண்ணுறதே கிடையாது. அந்த ஆயில் எப்படி நம்மளோட ஸ்கேல்ப்லேருந்து செக்ரீட் ஆகுதா என்ன ஆகுதுன்னே தெரியல. ஒரு மாதிரி நம்ம ஸ்மூதனிங் பண்ணுறப்ப ட்ரை ஆகும்ல ஹேரு, இது வந்து மேலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிலி ஆகிடுது. எனக்கே என்னடா அப்படிங்கிறது. நான் இன்னும் ஃபஸ்ட்டு சிட்டிங் ஸ்பாக்கெல்லாம் போகிறப்ப கேட்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். சீரமை அந்த நம்மளோட காதுக்கும் கீழே இருக்கிற ஹேர் வரைக்கும் அந்த லென்த்துக்காக சொல்கிறேன், அதுக்கு மட்டும் வந்து அப்ளை பண்ணி சீப்பு போட்டு சீவிட்டோம்னா உங்களுக்கு வந்து சிக்காகாது.
ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பழக்கம் இல்லை. பட் நான் இந்த மாதிரி எல்லா வேலையுமே கொஞ்சம் ரஃபாக பார்க்குற வேலையெல்லாம் வந்து நல்லாவே வந்து பார்ப்பேன். ஸோ அதனால் அவங்க போய் படுத்துட்டாங்க. நான் வந்து சரி ஓகே இந்த ஒரு ஹேண்ட் ரெயில் மட்டும்தானே, இந்த பால்கனிலேயே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி இந்த வேலை வந்து முடிஞ்சிடும், அது ஒரு 1 ஹவர் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மறுநாள் இன்னும் ரிமைனிங் 2 ஃப்ளோர் இருக்குல்ல, அது வந்து இந்த வீக்கு தான் சொல்லப்போனால் நாளன்னைக்கு வந்து பண்ண ஆரம்பிப்போம். நாளன்னைக்கு அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ டக்குன்னு ரிவ்யூக்கு வந்து போயிட்டேன். ஸோ நான் முன்னாடி பேசிகிட்டு இருந்த விஷயத்துக்கு வந்து வரேன். நான் சொன்னேன்ல தீபாவளி அன்றைக்கி முறுக்கு செஞ்சேன், அதிரசம் செஞ்சேன், ஜாமுன் வந்து செஞ்சேன். அதுக்கப்புறமா வீட்டில் வந்து அன்றைக்கி கறி குழம்பு வச்சோம், எல்லாமே பண்ணோம். எனக்கும் வந்து கொஞ்சம் பேக் பெயினாக தாங்க இருந்தது, கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது, சொல்லப்போனால் கொஞ்சம் நிறையவே டயர்டாக இருந்தது. ஆனால் நம்ம படுத்துட்டோன்னா இன்னும் அந்த 1 டே வரத்துக்கு நெக்ஸ்ட் இயர் ஆகும். அதனால் நானே என்னை புஷ் பண்ணிக்கிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி வாங்கின சாரியை கட்டிட்டு அந்த நகையை போட்டுக்கிட்டு நான் வந்து இருப்பேன் எப்போதும். ஏன்னா அது வீட்டில் பார்க்குறவங்களுக்கும் கண்ணுக்கு அழகாக இருக்கும். அந்த ஒரு ஃபங்க்ஷனே வந்து அப்படியே அழகான மாதிரி கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இல்லை நான் வீட்டில் வடை சுட்டேன், முறுக்கு சுட்டேன், ஆனால் வந்து நான் என்ன முறுக்கு சுட்டு வடை சுட்டு டயர்டானதுனால நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் என்னோடய தலையை அப்படின்னாக்கா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அன்றைக்கி நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தப்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சில பேர் கேட்டாங்க, சூப்பர்ப்பா நீ ஜாலி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருந்தேன், எங்களுக்குலாம் டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்டையும் நான் இதான் சொன்னேன், எனக்கும் எல்லா பெயினும் இருக்கும், நான் என்னை புஷ் பண்ணிட்டு தான் வந்து வெளில வரேன். இப்போ வந்து ஒரு டிப்ஸுக்கு வந்து போயிடலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது வந்து இட்லிக்கு என்ன மெஷர்மெண்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சுண்டுனா படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து 1/4 கிலோ 250 கிராமு, ஒன்று வந்து 100 கிராம். இதில் வந்து நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். 250 கிராம் 1/4 கிராம் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அதை உங்களோட கிராமுக்கு தகுந்த மாதிரி இல்லை டம்ளருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் டம்ளர் கணக்கில் சொல்லணும், ஒரு கிளாஸ் கணக்கில் சொல்லணும்னா 7.5 கிளாஸ் வந்து நீங்கள் அரிசி போடுறீங்கன்னாக்கா 2 கிளாஸ் தலை தட்டி உளுந்து போடணும். அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் நிறைய வீடியோலாம் அரைச்செல்லாம் காமிச்சிருக்கேன். இருந்தாலுமே வந்து அது கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து என்ன மாதிரினா எப்போதுமே இட்லி அரிசி வந்து கடையில் 40 ரூபா 45 ரூபா அந்த ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் வாங்குறது. இந்த டைம் ஊருக்கு போயிருந்ததுனால அம்மா ஊரில் இருந்து அந்த பாலிஷ் பண்ணாத அரிசி வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு வந்து கடையில் வாங்குற அரிசி மட்டும் தான் கிடைக்கிது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, இல்லை ரேஷனில் கிடைக்கிற அரிசி தான் கிடைக்கிது அப்படின்னாலும் அதுவுமே பிரச்சனை இல்லை. ரேஷன் அரிசிக்கு என்னென்னா நீங்கள் இன்னும் ஒரு 4 தடவை எஃபர்ட் போட்டு நல்லா கழுவ வேண்டியது இருக்கும். அது மட்டும் தான் வித்தியாசமாக தவிர பெருசாக அதோட உபரி வரதில் அதோட இந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஊற வைக்க போகிறது அரிசி வந்து ஒரு 7 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ப்ளஸ் உளுந்தை வந்து நான் அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். ஸோ வெந்தயத்தை அரிசி ஊற வைக்கிறப்பே தனியாக ஊற வச்சிட போகிறேன். ஏன்னா சில மிக்சியில் வெந்தயம் வந்து சில கிரைண்டரில் வெந்தயம் வந்து சரியாக அரையாது, அந்த ஒரு இஷ்யூ இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே உளுந்து போடுறதுக்கு முன்னாடியே தனியாக போட்டோன்னா அது வந்து நல்லா அரைஞ்சிடும். இல்லைனா வெந்தயம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உளுந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிங்கன்னா உளுந்துக்கு 1 மணி நேரம் போதுமானது, வெந்தயத்துக்கு 1 மணி நேரம் போதாது. ஸோ அதனால் இது வந்து சீக்கிரமாக அரைஞ்சிடும். அது ஒரு மாதிரி நூலாக வந்திருக்கும், திப்பி திப்பியாக இருக்கும். அதுக்காக அரிசியில் தண்ணி ஊற்றுறப்ப இதையும் வந்து தண்ணி ஊற்றிடுறேன். வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் வந்து இட்லிக்கு போட்டு அரைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாவு தீர்ற வரைக்கும் 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ அந்த மாவு மட்டும் தான் வந்து வச்சுக்கிறது, வேறு எதுவும் பெருசாக செய்யறதில்லை. ஏன்னா பழைய மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதில்ல, எனக்கு பெரிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து இந்த மாதிரி பக்கத்துலேயே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா செடிக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பக்கத்தில் பால்கனியில் வச்சுட்டேன் அப்படின்னாக்கா நல்லா புளிச்சு போயிடும், மறுநாள் காலையில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மாவை அரைச்சதை காமிக்கிறேன் பாருங்கள். மாவை நம்ம எப்போதுமே கரைக்கிறப்போ ஒரு களிமண்ணுக்குள்ளே கையை விட்டா மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு காற்றுக்குள்ளே கையை விட்டா மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த மாவு நல்லா புளிச்சிட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் ஊற்றுறப்பையும் ஒரு குழிக்கரண்டியில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது வெயிட்டாக இருக்கக்கூடாது. வெயிட்டாக இருந்தது அப்படின்னாக்கா ப்ராப்பராக ஃபெர்மெண்ட் ஆகலைன்னு அர்த்தம், இல்லைனா ஏதோ ரேஷியோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம், இல்லை நீங்கள் கரெக்டாக வந்து கரெக்டாக கரைக்கலை, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு நைட்டு வந்து நான் ஒரு 8:30 மணிக்கு வந்து அரைச்சி வச்சுட்டேன். காலையில் 7 மணிக்கு இட்லி ஊற்ற போகிறேன். அதையும் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் தாங்க. 750 கிராம் வந்து அரிசி போட்டிங்கன்னாக்கா 200 கிராம் உளுந்து போடுங்க, ப்ளஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ மாவை பார்த்திங்களா எப்படி ஒரு மாதிரி அப்படியே காற்று மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது, ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரேஷியோவில். நான் சொன்ன அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது நான் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேனா அப்படின்னா அதையுமே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.